இந்திரகுமார் முக்கியமான கேள்வி. இந்த வழக்கில் பெயில் ரூல் ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்ற தம்ரூல் செந்தில் பாலாஜிக்கு பொருந்துமா? இது இந்த வழக்கில் பிஎம்எல் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற 500க்கும் மேற்பட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் செந்தில் பாலாஜிக்கு இது பொருந்துமா, மற்றவர்களும் பொருந்துமா? அது செந்தில் பாலாஜிக்கு ஏன் பொருந்தும் அப்படின்றதற்கு ஒரு காரணத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீதிமன்றம் ஈடிக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரம்பற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டே தான் இருக்கிறது. அதில் பல நேரங்களில் விமர்சனமும் வருவது உண்டு. அந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த இடி சிசோடியா கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 ஜூலை 3க்குள்ளே நான் ட்ரையலே முடிச்சிடுவேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி போனவங்க இந்த தடவை வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுவர் ஆனர் நாங்கள் 28 ஜூனில் 8வது சார்ஜ் ஷீட் ஒன்று போட்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ ஜட்ஜி என்ன கேட்குறாருன்னா, கவாயும் விஸ்வநாதனும், நீ 28 ஜூனில் 8வது சார்ஜ் ஷீட் போட்டால் எப்படிங்க நீங்கள் 3 ஜூலை 2024க்குள்ளே கேஸை முடிப்பீங்க? நீங்கள் இந்த பேப்பர் ஒர்க்கை எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போக போகிறீங்க அப்படின்றத கேள்வி எழுப்புறாங்க. அவர் வெளியில் போனால் ஆதாரத்தை கலைத்துடுவார்னு சொல்கிறீங்க. உங்கள் வேலை எல்லாமே பேப்பர் ஒர்க்காக மாறிடுச்சு. ஆல்ரெடி 439 பேர்கிட்ட இருந்து நீங்கள் சாட்சியங்களை வாங்கிட்டீங்க. இதற்கு மேலே இந்த பேப்பரில் இருக்கிறத வச்சு உங்களால் ஏன் ட்ரையல் நடத்த முடியல அப்படின்னு கேட்குது. நாராயணன் அவர்கள் இப்போது இல்லை, ஆனால் அவர் சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இது குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றவாளின்னு ஈடி நிரூபிக்கவில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டு 17 மாதங்கள் வரைக்கும் நிரூபிக்க முடியல சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் நிரூபிக்க முடியல. என்ன நடக்குது அப்படின்னா, பேப்பரை எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஹியரிங்க்கு வரும் பொழுதும், யுவர் ஆனர் இன்னைக்கு இந்த பேப்பர் கிடைச்சிருக்கு, யுவர் ஆனர் இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தன் கையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை ஒவ்வொன்றாக காட்டி ஒவ்வொரு முறையும் ஈடி வாங்கி கொண்டிருக்கிறதான்ற கேள்வி. இன்னொரு கேள்வியும் இருக்கு. கடந்த கீழமை நீதிமன்றங்களோட வழக்கு விசாரணை வரப்ப ஒவ்வொரு ஆவணங்களை காட்டும் போதும் அதை ஏற்றுக்கொண்டு, ஆமா இவர் தான் இந்த கிரைமுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற கருத்தையும் உயர்நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கு. அவருக்கு ஜாமீன் நிராகரிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் சேர்த்து நண்பர் இந்திரகுமார் தேரடிக்கு இன்னொரு கேள்வியும் அதிலே சேர்த்து இன்னொரு கேள்வியும் ஒண்ணும் இல்ல. அவர்கள் சொன்னாங்க அந்த மாதிரி சாட்சிகளை மாத்திடுவாங்க அப்படின்றதெல்லாம். இதே மாதிரி வழக்கு தான் அன்பழகன் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குல போட்டிருந்தாங்க. அதனாலதான் இது கேஸே வேற ஊர்ல மாத்தி நடத்தப்பட்ட சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருந்துச்சு. சோ அப்படின்ற போது அதே இது ஏன் இவருக்கு பொருந்தாது? இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்காரு, மினிஸ்டரா இருந்தாரு, அவங்க கட்சி ஆட்சியில இருக்கு, அவருக்கு பவர் இருக்கு, அவருக்கு ஃபைனான்சியல் கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அதுல சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறினார்கள், ஹாஸ்டலா மாறினாங்க. இங்க நீங்க உங்களுடைய இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு நீங்க போய் இது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்லாம் சொல்ல முடியாது. அதோட மட்டும் கான்கிரீட் எவிடன்ஸ் தெரியல. இன்னொரு விஷயம் இருக்கு, கான்கிரீட் எவிடன்ஸ் இருந்துச்சு, அதனால கர்நாடகாவுக்கு மாத்துனாங்க. இங்க ஈடி எல்லா வழக்குலயும் டெம்ப்ளேட், they will interfere with investigation, சரி, they will tamper with the witness, they are not cooperating with investigation. சரி இதைத்தான் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, இதுல டாம்பர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாமே பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ். சரி, ஓகே. கடைசி நேரத்துல புது விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். அவர்கள் சுட்டிக்காட்டியது 100% உண்மை. ஜெயலலிதாவுக்கு நடந்தது ட்ரையல். அந்த ட்ரையல் நடந்த போது அவர் எங்க இருந்தார் அப்படின்னா, இங்க முதலமைச்சராக வெளியில் தான் இருந்தார். அப்போ அந்த உதாரணமும் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தி போவதாகத்தான் இருக்கிறதே தவிர மாறுபடுவதாக இல்லை. சரி, இதுல ஓடி போயிருவாங்க அப்படின்ற வாதம் எல்லாம் வரட்டுத்தனமானது. நீதிபதி அதை மறுக்கிறார். என்னங்க நீங்க என்னமோ சாதாரண ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க, அவர் சமூகத்துல எவ்வளவு டீப் ரூட்டட் ஆனாலும் ஓடி போயிருவாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன வாதம்? சில நிபந்தனைகளையும் விதிச்சிருக்காங்க. லொகேஷன் ஆன் பண்ணணும், 2 நாளுக்கு ஸ்டேஷன்ல அப்பியர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்காங்க. எல்லாமே க்ளீன் ஷீட்டும் கொடுத்துடல. பட் ஈடியோட அதிகாரத்தை கேள்வி கேட்க உச்சநீதிமன்றம் ஆரம்பிச்சிருக்கு. சரி, இதோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். இந்த தலைப்பு விட்டு சில கேள்விகளை மக்கள் மத்தியில் வச்சிருந்தோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். செந்தில் பாலாஜி, கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் வழக்கை அமலாக்கத்துறை கையாளக்கூடிய விதம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் மன்றத்தில் வைத்திருந்தோம். சரியாக இருக்கிறது அப்படின்னு 30% பேரும், சந்தேகம் தருகிறது அப்படின்னு 70% பேரும் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்த மக்களுக்கு நன்றி. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அனைவருடைய வருகைக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி.